உங்கள் கம்ப்யூட்டர் கண்டிப்பாக எப்போயாவது ஸ்லோவாக உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ இல்லைனா உங்களுடைய சி ட்ரைவ் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே பண்ணலையே, ஏன் சி ட்ரைவ் வந்து மெமரி ஃபுல்லாகிட்டே போகுதுன்னு கூட உங்களுக்கு தோணியிருக்கும். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு Windows+R கொடுத்தீங்கன்னா இந்த ரன் கமாண்ட் வந்துடும். அதுக்குள்ளே நான் டைப் பண்ணுறது அப்படியே டைப் பண்ணுங்கள், டெம்ப்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். Ctrl+A கொடுத்து ஆல் செலக்ட் பண்ணி Shift+Delete கொடுத்து எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிங்க. சில ஃபைல்ஸ் வந்து டெலிட் ஆகாது, அது பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து டெலிட் ஆகிறத மட்டும் டெலிட் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு சிஸ்டமில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. திரும்பவும் Windows+R கொடுத்தீங்கன்னா, Window key +R கொடுத்தீங்கன்னா இந்த ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். இந்த ரன் கமாண்டில் நான் சொல்கிற அதை டைப் பண்ணுறது அப்படியே போடுங்க, PREFETCH ப்ரீஃபெட்ச் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எஸ் கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா திருப்பி ஒரு ஃபோல்டர் வரும். Ctrl+A Shift+Delete அந்த கீயை அமுத்துனீங்க அப்படின்னா ரீசைக்கிள் பின்னில் போகாமல் டெலீட் ஆகும். நார்மலாக டெலீட் பண்ணிங்கன்னா ரீசைக்கிள் பின்னில் போகும். அதுக்கு தான் Shift+Delete. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரும்பவும் ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இந்த தடவை நம்ம பார்த்திங்கன்னா % சிம்பிள் போட்டுட்டு அப்புறம் டெம்ப் திரும்பவும் % சிம்பிள் போட்டுட்டு ஸோ %temp% இதான் ஞாபகம் வச்சுக்கிங்க, 3வது கமாண்ட். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பட்டனை கொடுக்குறீங்க. ஓகே பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு விண்டோ பாப் அவுட் ஆகும். ஸோ இதுவும் வந்து டெலீட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப சேஃபான ஒரு மெத்தடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்துருச்சு. Ctrl+A Delete அவ்வளோதான். இதுலேயும் ஃபுல் ஃபைல்லாம் டெலீட் ஆகாது. ஸோ இது மெத்தட் நம்பர் 1 ஓகேங்களா. இது டைப் பண்ணிங்கன்னா இதில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யலாம். அதை வந்து நான் என்னன்றதை காட்டுறேன். Windows 10 அண்டு கீழே இருக்க யூசர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் போயிட்டு சீக்கோனை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா கடைசி ஆப்ஷன் இருக்குல்ல ப்ராப்பர்ட்டிஸ், இது கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்க் க்ளீனப்னு ஒரு ஆப்ஷன் இங்கே வந்துடும். இது Windows 11 இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் இங்கே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே கிடையாது. ஸோ Windows 11 யூசர்ஸுக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். கம்ப்யூட்டர் க்ளோஸ் பண்ணிடுங்க, ஸ்டார்ட் மெனு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச்சில் போய்ட்டு டிஸ்க் க்ளீனப்னு இருக்கும். நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கிறதுனால டேரெக்டாகவே போட்டுறேன். இதில் வந்து லோக்கல் டிஸ்க் C அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா மேலேயே எழுதியிருக்கும் யூ கேன் ஃப்ரீ ஸ்பேஸ் அப் டூன்னு சொல்லி ஒரு மெமரி போட்டிருப்பாங்க. பட் இதெல்லாம் நமக்கு பத்தாது. ஸோ க்ளீனப் சிஸ்டம் ஃபைலுங்கிற அந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா திரும்பியும் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பியும் அதே மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த தடவை பார்த்திங்கன்னா அந்த விண்டோவை நான் எடுத்துகிட்டு வரேன். எவ்வளோ ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட 1.5 GB கிட்ட ஃபைல் சைஸ் அவைலபிளாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. க்ளீனப் விண்டோஸ் அப்டேட்டுங்கிறத டிக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு க்ளீனப் ப்ரீவியஸ் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷனுங்கிற ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கிங்க. இதில் இருக்கிறதெல்லாம் டிக் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த ஓகே பட்டனை கொடுத்துருங்க. டெலீட் பண்ணால் எல்லாம் பிரச்சனையும் ஆகிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் உங்களுக்கு வரும். அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் க்ளீனப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே போதும். பாருங்கள் இப்போ கொடுக்குறேன். ஸோ இப்போ க்ளீனப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் சிஸ்டமில் இருக்க அன்னெசரி ஃபைல்ஸ் எல்லாம் இது டெலீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த 2 ஸ்டெப்பையுமே ரன் கமாண்டில் நான் சொன்ன அந்த 3 கமாண்டையும் ப்ளஸ் இந்த டிஸ்க் க்ளீனப் அப்படிங்கிற இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பிசி ரொம்ப ஸ்பீடாக ஆகிறதோட ப்ளஸ் உங்களுடைய C:**ல் இருக்கிற அந்த மெமரியும் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். GB கணக்கான மெமரிஸ் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ ஏன்னா Windows 11 and 10 பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் ஆன் பண்ணி விட்டுருக்கிறதுனால உங்களே அறியாமல் தானாக நிறைய விண்டோஸ் அப்டேட் இன்ஸ்டால் ஆகி அதெல்லாமே பைலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இதை பண்ணுறதுனால நம்ம சிஸ்டம் வந்து பழைய நிலைக்கு வரும். சப்ஸ்கிரைப் இதே மாதிரி நம்ம